ஒரு கம்பெனியில் பல நேரங்களில் ஒரு பரபரப்பு வந்து தொத்திக்கும். இந்த பரபரப்பு எப்பப்பெல்லாம் வரும்னா, ஒரு கிளைண்ட்டு வந்து நம்ம கம்பெனி பார்க்க வராரு, விசிட் வராரு அப்படின்னா வரும். அதுவும் குறிப்பாக அந்த கிளைண்ட் ஒரு ஃபாரின் கிளைண்ட்டாக இருக்கார், ஒரு எக்ஸ்போர்ட் கிளைண்ட்டாக இருக்காருன்னா இன்னும் பயங்கர பரபரப்பாக இருக்கும். இல்லை ஒரு ஐஎஸ்ஓ ஆடிட் நடக்க போகுது அப்படின்னா அப்போவும் அந்த பரபரப்பு இருக்கும். இல்லை இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆயுத பூஜைக்கு முன்னாடி கூட அந்த பரபரப்பு இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும், கம்ப்ளீட் ஃபேக்ட்ரி ஷட் டவுன் பண்ணிவிட்டு எல்லா க்ளீனிங் ஒர்க்கும் நடக்கும். அப்போது இதெல்லாமே நம்ம கம்பெனிஸ் போகும்போது கவனிக்கிறோம். இதெல்லாம் வந்து சிஸ்டமேட்டிக்காக அவங்கவுங்க வேலை கூட அது நடந்திருக்க வேண்டியது, பார்ட் ஆஃப் ஒர்க்கு அது நடக்காமல் இது ஒரு தனி ப்ராஜெக்டாக நடக்குது இல்லைங்களா? இது வந்து நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா இது நம்மளுக்கு பெரிய பரபரப்பை கொடுக்கும், நம்மளுடைய ப்ரொடக்டிவான டைமை நிறைய அதை எடுத்துக்கும். அப்போது நாங்கள் எதிர்பார்க்குறது, ஒரு கம்பெனி போகும்போது அந்த கம்பெனி எப்படி இருக்கணும்னா 24/7 ஆடிட் ரெடியாக இருக்கணும். ஒரு கிளைண்ட்டோ ஒரு விசிட்டரோ எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் அந்த கம்பெனியை த்ரூ அவுட் த ஃபேக்ட்ரி பார்க்கலாம். அந்த கண்டிஷனில் கம்பெனி, அந்த ஆப்டிமம் கண்டிஷனில் கம்பெனி எப்போவுமே சிஸ்டமேட்டிக்காக ரன் ஆகணும். அப்படி சிஸ்டமேட்டிக்காக ஒரு கம்பெனி ரன் ஆச்சுன்னா, ஒரு ஆயுத பூஜைக்கு முன்னாடி லீவ் விடுறதோ, ஒரு கிளைண்ட் விசிட்டுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராவாக வேலை செய்கிறதோ, இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி உங்கள் கம்பெனியில் நீங்கள் பாருங்கள், ஒரு கிளைண்ட் விசிட்டுக்கு முன்னாடியோ இல்லை இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு முன்னாடி நம்ம நிறைய எக்ஸ்ட்ராவாக வேலை செய்ய வேண்டி இருக்குது அப்படின்னா, நம்ம இன்னும் அந்த ஒழுங்குமுறை கலாச்சாரத்துக்குள்ளே நம்ம கம்பெனி இன்னும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்குன்னு அர்த்தம். அதுக்கு 5SO இல்லை SOPO இல்லை எந்த மாதிரி ஒழுங்குமுறை கலாச்சாரத்தை நம்ம கம்பெனியில் கொண்டு வரணும்னு நீங்கள் யோசிங்க. அந்த கலாச்சாரத்தை கொண்டு வாங்க. இந்த பரபரப்புக்குள்ளேருந்து கொஞ்சம் வெளியில் வாங்க. ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு ஓப்பன் இன்வைட் வைங்க. அதாவது இந்த மந்தில் இல்லை இந்த வீக்கில் எப்போ வேணாலும் நீங்கள் கம்பெனிக்கு வரலாம் அப்படின்னு ஒரு ஓப்பன் இன்விடேஷன் கிளைண்ட்டுக்கு கொடுத்து பாருங்கள். அந்த கிளைண்ட் உங்களை பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருக்கும். நம்ம கம்பெனியோட அவுட்லுக்கே இங்கே மாறும். இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.